ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீது விலாக்ஸ் அகைன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைட்ராலிக் சர்க்யூட் இது ஃபார் சர்ஃபேஸ் கிரைண்டிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹைட்ராலிக் சர்க்யூட் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற சர்க்யூட் மாதிரி இதுவும் சேம் தான், வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் இந்த டேபிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். அதை இந்த ஹைட்ராலிக் சர்க்யூட் மூலமாக நம்ம ரெடி பண்ணி தர்றோம். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த கிரைண்டிங் வீல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஷ்னரியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம டேபிள் மூவ்மெண்ட் இப்படி டேபிள் மூவ் ஆக மேலே இருக்க ஒர்க் பீஸ் மூவ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கிரைண்டிங் நடந்து நம்ம அந்த ஒர்க் பீஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் இருக்குது, ஒரு ஹைட்ராலிக் ரிசர்வாயர் இருக்குது. இந்த பம்பு இது வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மேலே போய் இந்த சிலிண்டரை ஆக்சுவேட் பண்ணும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஆப்ரேட்டட் வால்வ் இருக்குது. இது ரெண்டுமே பைலட் ஆப்ரேட்டட் வால்வ். இந்த பைலட் ஆப்ரேட்டட் வால்வு மூலமாக தான் இந்த பைலட் வால்வ் மூலமாக தான் இந்த டிசிவி பைலட் ஆப்ரேட்டட் டிசிவி ஒர்க் ஆகும். சரிங்களா? இது கொடுக்குற ப்ரெஷரை வச்சு தான் இது வந்து இந்த பொசிஷன் ஆக்டிவேட் ஆகிறது, அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷன் ஆக்டிவேட் ஆகிறது இருக்குது. இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ பைலட் வால்வ் சொல்லிட்டேன். பைலட் ஆப்ரேட்டட் டிசிவி வந்து 4-way 2 பொசிஷன் டிசிவி. இந்த டிசிவி வந்து பேஸ்ட் அப்பான் த பைலட் ப்ரெஷரை பொறுத்து தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். சரி, ரைட்.